சீனாவில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் பயங்கரமாக மோதியதில் 35 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டரங்கம் அருகே நின்று உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் பயங்கரமாக மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கவுடங் மாகாணம் குகாய் நகரில் விளையாட்டரங்கம் உள்ளது. இந்த விளையாட்டரங்கத்திற்கு வெளியே நேற்று மாலை அந்நாட்டு நேரப்படி இரவு 7:30 மணியில் 70க்கும் மேற்பட்டோர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது வந்த விளையாட்டரங்கம் அருகே கார் ஒன்று வேகமாக வந்தது. அங்கு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் வேகமாக மோதியது. இந்த சம்பவத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 35 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 43 பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி சென்ற 62 வயதான பெண்ணையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கோமா நிலையில் உள்ளதாகவும் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார்கள். விவாகரத்தால் சொத்து பங்கீட்டின் போது ஏற்பட்ட திருப்தியின்மை காரணமாக அவர் தனது காரை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீன விமானப்படை சார்பில் நாளை பிரமாண்டமான விமான சாகச நிகழ்ச்சி குகாய் நகரில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றமை சீனா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் நடந்து முடிந்துள்ள அதிபர் தேர்தல் காரணமாக பிட்காயின் மதிப்பு தற்போது கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் வெற்றி கிரிப்டோ கரன்சியில் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக கிரிப்டோவின் முன்னணி காயினான பிட்காயின் மதிப்பு இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்க டாலர் மதிப்பில் $88,817 எட்டி கிரிப்டோ சந்தையில் முதலிடத்தில் உள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 75.62 லட்சம் ஆகும். $1,00,000 நெருங்கிக் கொண்டிருக்கும் பிட்காயின் மதிப்பு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 10% உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சியை ஆதரிக்கப் போவதாக தனது பிரச்சாரத்தில் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்த சூழ்நிலையில் பிட்காயின் வளர்ச்சிக்கு இது காரணம் என கூறப்படுகின்றது. தற்போதைய நிலவரப்படி பிட்காயின் ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு 1.75 ட்ரில்லியன் ஆக உள்ளது. எனவே வெள்ளியின் சந்தை மதிப்பான $1.729 ட்ரில்லியன் தற்போது பிட்காயின் சந்தை மதிப்பு ஓவர்டேக் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்ற நடவடிக்கைகள் குறித்து G20 நாடுகளுக்கு அவசர கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. G20 உறுப்பு நாடுகளின் உறுப்பினர்கள் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அதிகரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட G20 நாடுகளின் உறுப்பினர்கள் காலநிலை நடவடிக்கையை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என மாநாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஜர்பைஜான் தலைநகரில் பக்கு பகரில் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாடு நேற்று நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியானதையொட்டி நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் 200 நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், காலநிலை மாற்ற அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளார்கள். 75க்கும் அதிகமான நாடுகளின் தலைவர்கள் இந்த காலநிலை மாற்ற மாநாட்டில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிக மாசுபாட்டை ஏற்படுத்தும் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கவில்லை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் காலநிலை மாற்ற மாநாட்டில் பங்கேற்கவில்லை. ஐநா காலநிலை மாற்ற தலைவர் சைமன் ஸ்டெயில் இது தொடர்பாக கூறியதாவது: காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உலகளாவிய ஒத்துழைப்பு எண்ணிக்கையில் குறையவில்லை என்று நம்புகின்றேன். காலநிலை மாற்றத்துக்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பில் முன்னேறிய பொருளாதார நாடுகளாக கருதப்படும் பிரான்ஸ், பிரிட்டன், ஜப்பான் மற்றும் ஜெர்மனி ஆகியவை குறிப்பிடத்தகுந்த முயற்சிகளை எடுக்கின்றன. இதேபோன்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகியவை காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப முயற்சிகளை மேற்கொண்டாலும் முக்கிய காலநிலை ஒப்பந்தங்களில் இவர்களின் சீரற்ற ஈடுபாடு கவலை அளித்துள்ளது. உலகளாவிய தெற்கில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகியவை காலநிலை நடவடிக்கைகளில் முக்கிய ஒப்பந்தங்களில் தீவிரமாக பங்கேற்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். காலநிலை மாற்றத்திற்கு எதிராக உள்நாட்டில் நியாயமான முயற்சிகளை மேற்கொள்வதாக ஆய்வு முடிவுகளிலும் தெரிய வந்துள்ளது. பொருளாதாரத்தில் முன்னேற்றமடையும் நாடுகள் துறைசார் வலிமையை மேம்படுத்தி காலநிலை நடவடிக்கைகளுக்கு ஏற்ப சூழலை உருவாக்க வேண்டும் என விழாவின் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் இது அனைத்தும் பொய்த் தகவல், கட்டுக்கதை என ரஷ்யா தற்போது தெரிவித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்த போர் 2 ஆண்டுகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தற்போது தீவிரமடைந்துள்ளது.
இந்நிலையில் சமீபத்தில் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். பிரச்சாரத்தின் போது பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் முடிவுகள் வெளியான பின் போர்களை உருவாக்க மாட்டேன், உடனடியாக நிறுத்துவேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதிபர் தேர்தலில் வென்ற ட்ரம்புக்கு ரஷ்ய அதிபர் புடின் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதுவரை 70 நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்பை தொடர்பு கொண்டு பேசியதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புடினுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்த வேண்டாம் என அவர் வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ரஷ்யா இதை மறுத்துள்ளது. ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியதாவது: அமெரிக்க ஊடகங்களில் வெளியானது போல் ட்ரம்ப் புடின் இடையே இந்த பேச்சும் நடக்கவில்லை. இது முழுக்க முழுக்க பொய்யான கட்டுக்கதை. இதிலிருந்து நம்பிக்கைக்குரிய பிரபலமான பத்திரிகைகள் வெளியிடும் தகவல்களின் தரம் வெளிப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் இரு தலைவர்களுக்கிடையே பேச்சு நடக்குமா என்பது குறித்து தற்போதைய சூழ்நிலையில் எதுவும் கூற முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கேட்டியின் வான்பரப்பில் அமெரிக்காவின் 2 ஜெட் விமானங்கள் துப்பாக்கி பிரயோகத்தினால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேட்டியில் அதிகரிக்கும் காடேர் குழுக்களின் வன்முறைகளின் மத்தியில் அந்நாடு விமான போக்குவரத்தினை இடைநிறுத்தியுள்ள சூழலில் இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. கேட்டி தலைநகர் போர்ட் ஓ பிரின்ஸில் தரையிறங்கிக் கொண்டிருந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. அதன் பணியாளர் ஒருவர் சிறிய காயங்களுக்குள்ளானார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பின்னர் அந்த விமானம் அங்கு தரையிறங்காமல் டொமினிக் குடியரசின் சாண்டியோகோவில் தரையிறங்கியது. அங்கு விமானத்தை சோதனையிட்டவர்களை துப்பாக்கி பிரயோகத்துக்குட்பட்டமை உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விமானத்தை சேவையிலிருந்து நிறுத்தியுள்ளோம். கேட்டிக்கான சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதேவேளை அமெரிக்க ஏர்லைன்ஸ் ஜெட் ப்ளூ விமான சேவைகளும் கேட்டிக்கான தங்கள் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளார்கள். இதேவேளை கேட்டியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த தனது விமானம் ஒன்றில் துப்பாக்கி சின்னங்களால் ஏற்பட்ட சேதத்தை கண்டுபிடித்துள்ளதாக ஜெட் ப்ளூ விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ரஷ்யாவின் அதிநவீன போர்க்கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாய் அருகே போர்ப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் அட்மிரல் கோல்கோவோ என்ற அதிநவீன போர்க்கப்பல் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதன் ஒரு பகுதியாக ஆங்கில கால்வாயை கடந்து சென்றுள்ளது. ரஷ்யாவிலிருந்து 11 நாட்களுக்கு முன்னர் புறப்பட்டுள்ள கப்பலானது ஆங்கில கால்வாயை கடக்கும் முன்னர் பெரன்ஸ் கடல், நோர்வே மற்றும் வடகடல்கள் வழியாக பயணம் செய்துள்ளது. குறித்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள ஏவுகணையானது ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் சுமார் 900 கிலோமீட்டர் பயணிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் புதிய திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்க முடிவு செய்துள்ள 10 கப்பல்களில் ஒன்றான குறித்த கப்பலை எந்த அதிநவீன தடுப்பு ஏவுகணைகளாலும் சுட்டு வீழ்த்துவது கடினம் என கூறப்படுகின்றது. மேலும் இந்த அதிநவீன போர்க்கப்பல் ஆங்கில காவலையில் போர்ப்பயிற்சி முன்னெடுத்துள்ளதை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. பிரித்தானியாவின் பிரதமர் ஷார்கே ஸ்டார்மர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் உக்ரைனுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து ரஷ்ய போர்க்கப்பல் ஆங்கில கால்வாய் அருகே போர்ப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே நடவடிக்கையானது பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் ரஷ்யா இந்த போர்ப்பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. லெபனானில் கிஸ்புல்லாக்கள் மீது நடத்தப்பட்ட பேஜர் தாக்குதல் லெபனான் கிஸ்புல்லாக்கள் கடந்து உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் பேஜர் தாக்குதலுக்கு தான் ஒப்புதல் வழங்கியது தான் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தற்போது பொதுவெளியில் பகிரங்கமாக தெரிவித்துள்ளமை மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்துக்கள் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா இயக்கத்தையும் கடுமையாக கோபப்படுத்தியுள்ளது. பேஜர்கள் மட்டுமல்ல, தொலைத்தொடர்பு வாக்கி டோக்கிகள் முதல் பல கருவிகள் அங்கு வெடிக்க வைக்கப்பட்டன. இதனால் பல கிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதிகள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த தொழில்நுட்ப தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஊகிக்க முடிந்தாலும் இது பற்றி இதுவரை அந்த நாடு எதுவும் கூறவில்லை. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகத்திலிருந்து தாங்கள் அனுமதியுடனேயே இந்த பேஜர் தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லா இதற்கு பதிலடியாக சரமாரியான ராக்கெட் தாக்குதலை கடந்த 2 நாட்களாக நடத்தி வருகின்றார்கள். லெபனானிலிருந்து ஏவப்பட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வடக்கு இஸ்ரேலில் உள்ள கைஃபா, கிரியாத் சோம்னா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் 4 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. பொதுமக்களுடைய வாகனங்கள், கார்கள் மற்றும் குடியிருப்புகள், இராணுவ காவலர்களும் பற்றியறிந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பல ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டாலும் கூட அதனை கடந்தும் பெருமளவான சேதம் இஸ்ரேலின் கைஃபா நகரத்துள் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. தற்போது இந்த தாக்குதலை நடத்த ஹிஸ்புல்லா பயன்படுத்திய ராக்கெட் லாஞ்சர்களை குறிவைத்து தாங்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார்கள்.
அரேபிய கடலில் USS ஆபிரகாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பலையும், செங்கடலில் 2 அமெரிக்க கடற்படை அழிப்பான்களையும் குரூஸ் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாம் தாக்கியதுள்ளதாக ஏமன் கவுதிப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்க போர்க்கப்பலுக்கு சேதம் அடைந்ததாகவும், இந்த தாக்குதல் தங்களுடைய தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது. அரேபிய கடலிலும் மற்றும் செங்கடலிலும் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட கவுதிகளின் தாக்குதல் குறித்து அமெரிக்கா இதுவரை அதிகாரப்பூர்வ எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை.